ஒன்டாரியோவில் நியாயமாக கிளையண்ட்டுக்காக வேலை செய்யும் ரியல்டர்ஸ் எத்தனை பேர்? 5% கமிஷனில் ஒரு வீடு விற்றால் அதற்கு பேர் லக்ஸரி ஹோம். இதே 1% கமிஷனில் விற்றால் பேய் வீடு. வீடுகளை பிட் பண்ணி வீடுகளின் விலைகளை அதிகரித்தது யாரு? ஒரு சில ரியல்டர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கு பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று. இங்கே குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். க்ளோசிங்கில் லோயர் கேட்குறாங்க, பயர்ஸ் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து இந்த வீட்டை வாங்கி தந்தது யார் என்று. இன்னுமே மக்கள் சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் போர்டை பார்த்து ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் பேங்கினால் பறித்து விற்கப்படும் வீடுகளின் விலைகள் மறைக்கப்படுகின்றன? எல்லா துறையிலுமே ஒரு ஒளிமறைவு இருக்கத்தான் செய்கின்றது. இங்கே இவங்க ஒரு சிஸ்டத்துக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. ஒளிமறைவு இல்லாமல் நான் வெளிப்படையாகத்தான் என்னுடைய கிளையண்ட்ஸுக்கு நான் வேலை செய்கின்றேன் என்று சொன்னால் அவன்தான் முதல் கள்ளன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க வீடுகளின் விலை மட்டுமல்ல, பில் பேமெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே அதிகமாகத்தான் உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மர வீட்டுக்கு $1 மில்லியன் வேர்த்தா? கனடா ரியல் எஸ்டேட் போர்ட் சிஸ்டத்துல ஒரு பிழை இருக்கு. இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேமுக்கு கீழே தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க. கனடாவில் எந்த துறையை எடுத்து பார்த்தாலுமே எதுலையுமே நேர்மை இல்லை. எல்லா துறையிலையுமே ஒளிமறைவு இருக்கத்தான் செய்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒன்டாரியோவில் எத்தனை ரியல்டர்ஸ் கிளையண்ட்டுக்கு நேர்மையாக வேலை செய்கிறாங்க? இது விட்பி ஒன்டாரியோவில் நடந்த ஒரு சம்பவம். பல வருடங்களுக்கு முதல்ல நடந்த ஒரு சம்பவம். இங்கே ஒரே ஸ்ட்ரீட்டில் 2 டவுன் ஹவுஸ் ஒரே சதுர அடியில் ஒரே நாள்லே இப்போ ஓப்பன் ஹவுஸுக்கு வருகின்றது. இந்த டவுன் ஹவுஸ் பேஸ்மெண்ட் ஃபினிஷ் இன்ஸ்பெக்ஷன் ரெடியாக உள்ளது. இந்த டவுன் ஹவுஸ் பேஸ்மெண்ட் ஃபினிஷ் இல்லை, இன்ஸ்பெக்ஷனுமே ரெடி இல்லை. இந்த ஓப்பன் ஹவுஸில் எல்லாருமே இந்த வீட்டை தான் பார்த்தாங்க வெளியே. இந்த வீட்டுக்கு எந்த ஒரு ஆஃபருமே அடிக்கவில்லை. சரி, அதே நாளில் இந்த வீடு ஆஃபரில் விற்கப்பட்டுள்ளது. இந்த வீடு விற்கப்படவில்லை. எல்லாருக்குமே இது ஒரு லக் இல்லாத வீடு, இது ஒரு பேய் வீடு, இந்த வீடை வாங்க வேண்டாம்னு சொல்லி யாரையுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் இந்த வீடு 5% கமிஷனில் விற்கப்படுகின்றது, இது 1% கமிஷனில் விற்கப்படுகின்றது. சரி, இந்த வீட்டை இவர் வித்துட்டார். இந்த ஓனர் பார்த்தார் 1%ல் இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய ரியல்டரை டெர்மினேட் பண்ணிட்டு இந்த டவுன் ஹவுஸ் வித்த ரியல்டரை ஹயர் பண்ணி இந்த வீட்டுக்கு 5% போட்டு ஒரு 2 வீக்ஸில் இன்னும் ஒரு ஓப்பன் ஹவுஸை வைத்தார். ஆனால் இந்த வீட்டை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே அவ்வளோ பேருமே இப்போ இந்த வீட்டை விசிட் பண்ணி இதுக்கு ஒரு பிட்டிங் ப்ரைஸை ஆஃபர் பண்ணி இந்த வீட்டையும் விற்றுட்டாங்க. இங்கே நாங்கள் என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால், இங்கே கிளையண்ட்டுக்கு வேலை செய்கிறாங்களா இல்லை அது கமிஷனுக்கு வேலை செய்கிறாங்களா? உண்மையிலே இவங்க கிளையண்ட்டுக்கு நேர்மையாக வேலை செய்கிறதா இருந்தால் கமிஷன் பார்க்காமல் முதலாவது ஓப்பன் ஹவுஸ்லேயே அந்த பேஸ்மெண்ட் ஃபினிஷான யூனிட்டை குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த யூனிட் 2வது தடவை ஓப்பன் ஹவுஸுக்கு போகும் பொழுது பிட்டிங்கில் $50,000 அதிகமாக தான் விற்கப்பட்டது. வீடுகளை பிட் பண்ணி இன்றைக்கு வீடுகளின் விலை அதிகரிப்புக்கு யாரு காரணம்? ஒரு $1 மில்லியன் மட்டும் நீங்கள் வீட்டை பிட் பண்ணுறீங்க, மோர்கேஜ் பே பண்ண போகிறது யாரு? நீங்கள். அப்போ நீங்கள் தான் அந்த பிட்டிங் ஏரியாவில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ரியல்டர் தான் அந்த பிட்டிங் ஏரியாவில் இருக்க முடியும். ஏன் ரியல்டராக நாளைக்கு மோர்கேஜ் பே பண்ண போகின்றார். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குது, எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் பிட் பண்ணுறாங்களா, 5,000 10,000 கூட்டி பிட் பண்ணுறாங்களா? ஒருவேளை நீங்கள் மட்டுமே உங்களோட அமௌண்ட்டுக்கு நீங்களே அதிகரித்து கொண்டு போகிறீங்களா? அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அங்கே இருப்பீங்களா இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீங்களே உணர்வீங்க, நீங்கள் அதிக விலை கொடுத்து இந்த வீட்டை வாங்குகிறோமோ தெரியல, இது பெரிய டிமாண்ட் இல்லாத ஒரு வீடுன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இங்கே நீங்கள் ஒரு செல்ஃபோனுக்குள்ளால் பிட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய ரியல்டர் என்ன சொல்கிறார்? இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ரைஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கட்டு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்ண்டா எவ்வளோ? 1000 500 இல்லை 5000 10,000 இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள்
அந்த இடத்துல இருப்பீங்களா இருந்தால் ஒருவேளை $1000 கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே 10-15,000 அதிக விலைகளை வந்து ஃபோனுக்காலே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அதிக விலையில் வந்து வீடுகளை வாங்குறீங்க. இந்த இடத்துல வந்து வீடு வித்த ரியல்டருக்கு ஒரு பெருமை எப்படின்னு சொன்னால், அதிக விலையில் நான் இந்த வீட்டை விற்று கொடுத்துட்டேன்னு சொல்லி அவருடைய கம்யூனிட்டிக்குள்ள அவர் ஒரு பெருமைப்படலாம். ஆனால் இன்றைக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி வீடுகளை அதிக விலை கொடுத்து வாங்கி தான் இன்றைக்கு இழக்கிறாங்க. மோர்கேஜ் பே பண்ண முடியாமல். இந்த விற்று கொடுத்த ரியல்டருக்கு தெரியணும் அடுத்த 30 வருடத்துக்கு இந்த வீட்டுக்கு இந்த கிளையண்ட் வந்து மோர்கேஜ் பே பண்ண வேணும் என்று. இப்போ கடைசியாக 2 வருடங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதிராக யாராவது பிட் பண்ணி உங்களோட கடைசி பிட் யாருன்றதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பேப்பரை அந்த டாக்குமெண்ட்டை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முதல்ல அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் ஒருவர் வந்து 875க்கு பிட் பண்ணியுள்ளார். அவர் பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய் 950க்கு வந்து கடைசியாக ஃபேர்ம் பண்ணியுள்ளார். அதாவது 875லேருந்து 950 மட்டும் அவரே தண்ட அமௌண்ட்டை வந்து பிட் பண்ணி கொண்டே போயிருக்கிறார். அவருக்கு எதிராக யாருமே பிட் பண்ணவில்லை. அதாவது $75,000 அதிகமாக அவர்கிட்ட அமௌண்ட்டுக்கே அவர் பிட் பண்ணி கொண்டு போயுள்ளார். இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்கிறதால தான் இப்போ வந்து ரூலில் ஒரு சேஞ்ச் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எதிராக யார் கடைசியாக பிட் பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் பேசுகிறதே மக்களுக்கு வெளிப்படையாகவே ஒரு சில விஷயங்கள் தெரிய வேணும் என்று. ஆனால் ஒரு சில ரியல்டர் மோர்கேஜ் புரோக்கர்ஸ் வந்து இங்கே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால், இவரை சொல்கிறது எல்லாமே போய் தவறான செய்திகளை வந்து மக்களுக்கு பரப்புகின்றார் என்று. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படின்னு சொன்னால், ஜிடிஏல 2024ஆம் ஆண்டு $2.3 மில்லியன் ஒரு வீட்டை வாங்கி இன்றைக்கு மோர்கேஜ் பே பண்ணாமல் பேங்கினால் ஃபோர்ஸ் க்ளோஸ், அதாவது பப்ளிக்கில் வந்து $1.2 மில்லியன் விற்கப்பட்டுள்ளது. அதாவது $1.1 மில்லியன் நஷ்டத்தில் விற்கப்பட்டுள்ளது. அதுக்கு இவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். இவர் ஒரு ரியல்டராக தான் இருக்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மேஜர் மீடியாலேயோ இல்லாட்டி மார்க்கெட் டேட்டா ரிப்போர்ட்லேயோ தான் இப்படி ஒரு நியூஸை பார்க்கவே இல்லை என்று. ஒரு ரியல்டரால் தான் மார்க்கெட் டேட்டா ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ இவருக்கு இப்போ நாலேஜ் இல்லை என்று தான் சொல்ல வேணும். என்னென்று சொன்னால், இந்த நியூஸ் வந்து கனடா நேஷ்னல் டெலிவிஷனில் வந்த நியூஸ், சிடிவியில் வந்த ஒரு நியூஸ். அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஒன்றுமே இல்லாமையா இதை வந்து வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த கிளிப்பை நீங்களே பாருங்கள். This home east of Toronto was purchased in September 2024 for $2.3 million. Last month, it sold for $1.2 million, a 7-figure drop due to a power of sale. Once the banks don't receive a full payment, they will notify the borrower. If it's not fully caught up. எப்பொழுதுமே குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், இவருக்கு நாலேஜ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவருக்கு இந்த மாதிரி நியூஸ் வெளியில் வாரது விருப்பம் இல்லை. மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. மக்களுக்கு இந்த மாதிரி அடிமாட்டு விலையில் வீடுகள் விற்கிறாங்கன்னு சொன்னால் யாருமே வீடை வாங்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் வெளியில் வாரது இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் ஒரு கமெண்ட்டை பாருங்க. இவங்களுக்கு அறிவே இல்லை. இன்னுமே புக்கே படித்து கொண்டிருக்கிறாங்க. நான் கூறியிருந்தேன் எப்படின்னு சொன்னால், பேங்க்குக்கு தேவைப்பட்டால் டிஜிட்டல் முறையில் வந்து சிஆர்ஐயில் வந்து உங்களோட இன்கம் வெரிஃபை பண்ணலாம் என்று. ஆனால் இது சிஆர்ஐ வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், இனிமேல் ஃபியூச்சர் இப்படித்தான் இருக்க போகின்றது. அதே சிஆர்ஐ வெப்சைட்டில் தான் இருக்குது. ஃபியூச்சர் கரண்ட்டு போட்டுட்டு ஃபைட் அகேன்ஸ்ட் மோர்கேஜ் ஃப்ராட், அதாவது பேங்க்குக்கு தேவைப்பட்ட அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இப்பயும் உள்ளது. இனிமேலும் ஃபியூச்சரில் வந்து இது நடைமுறைப்படுத்தப்படும். அதைத்தான் அங்கே கூறியிருந்தேன். இவங்க இதை கூகுள் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே இதை இன்ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. இவர் பொய்யான செய்திகளை சொல்கிறார் என்று இவங்க எல்லாருமே புக்கை தான் படித்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. எத்தனை பேருக்கு இன்றைக்கு வந்து மோர்கேஜ் ரினிவல் வந்து ரினியூ பண்ணி தர முடியாதுன்னு எத்தனை பேங்க் கூறி உள்ளது தெரியுமா? ஒரு உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். இவங்க டிம் ஹோட்டனில் ஒரு வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி மோர்கேஜ் செய்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இவங்க $1.5 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாங்க.
$200,000 இன்கம் இவங்க ஒரு அக்கௌண்ட் மேனேஜராக. ஆனால் இவங்க ரினுவலுக்கு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறதுக்கு ஆங்கிலம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. பட் அது இவங்களுக்கு இமெயில் பண்ணவே தெரியாது. எப்படியாவது இந்த ரினுவலை வந்து கதைச்சி செய்கிறதுக்கு. சரி, ஃபோனால் கதைக்கிறதுக்கும் இவங்களுக்கு நாலேஜ் இல்லை. இவங்க நேராக பேங்க்குக்கு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டோட ப்ரைஸ் இன்றைக்கு ரெனுவலுக்கு வர அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி ஒரு அக்கௌண்டனாக இருக்க முடியும்? இவங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பிரச்சனையாக உள்ளது. ஒரு இமெயில் கூட இவங்களுக்கு பண்ண தெரியவில்லை. நேரடியாக பேசும் பொழுதே இவங்களுக்கு விளக்கம் இல்லாத ஒருவர் வந்து எப்படி ஒரு அக்கௌண்டனாக இருக்க முடியும்? அதுவும் $200,000 இன்கம். சரி, இவங்களோட பேங்க்கை செக் பண்ணி பார்த்தா இவங்களோட சேலரி வந்து நேராக டிமோ ஹோட்டல்லேருந்து தான் நேராக செல்கின்றது. இப்போ வந்து பேங்க் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்க இப்போ இன்கத்தை வெரிஃபை பண்ணுவாங்களா இல்லையா? வெரிஃபை பண்ணி போட்டு நீங்கள் ஃப்ராடுன்ட்டு எல்லாம் இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி சாட்டிஸ்ஃபை இல்லை, நாங்கள் ரினுவல் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லி இவங்கள வீட்டை அனுப்பிட்டாங்க. இது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடக்குன்றது வந்து எல்லாருமே வெளிப்படையாகவே சொல்கிறதில்லை. ஒரு சிலர் வந்து இதை சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் இதை வந்து இவங்க வந்து இன்னுமே புக்கே வாசித்து கொண்டிருக்கிறாங்க, கூகுள் பண்ணி பார்க்குறாங்க இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் சாதாரணமாக இந்த நாட்டில் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியவில்லை. இன்னும் ஒருவர் தான் 20 வருடமாக பேங்க்கில் வேலை செய்கிறேன், இப்படி இன்கம் வந்து ரெனுவலுக்கு வெரிஃபை பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் வந்து இது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு இது நடக்கின்றது. இப்படி பார்த்தான்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து பேங்க்கில் நேரடியாகவே மோர்கேஜ் அப்ரூவ் பண்ண வேண்டிய மக்கள் வந்து இவங்க ப்ரைவேட்டில் வந்து கமிஷனுக்காக எத்தனை பேரை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க தெரியுமா? யாராவது தங்களுடைய கிளையண்ட்டுக்கு வந்து தான் டிரான்ஸ்பேரண்ட், அதாவது ஒளிமறைவில்லாமல் நான் வெளிப்படையாகத்தான் என்னுடைய கிளையண்ட்ஸுக்கு நான் வேலை செய்கின்றேன் என்று சொன்னால் அவன்தான் முதல் கள்ளன். இப்போ பேங்க்ரப்சி அடிக்கிற வீடுகள், பேங்கினால் ஏலத்தில் விற்கப்படும் வீடுகள், இதெல்லாமே $500, $600, $1 million மட்டும் குறைத்து விற்கப்படுகின்ற ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து ஏன் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் மறைக்கிறாங்க? இந்த மாதிரி பேங்க்ரப்சி போகிற வீடுகளை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க இமெயில் பண்ணுறாங்க, ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுறாங்க, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை தந்தது இந்த மாதிரி வீடுகளோட விலைகளை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு? இது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விடயங்களை தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை பார்த்தா மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. இதை நான் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எக்ஸ் தளங்கள், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் வந்து டெய்லி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அடுத்தது ஓவர் ஆஸ்கிங் பிரைஸ் போர்ட். இது ஒரு பெரிய ஸ்கேம் தான், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு சில மக்கள் வந்து இன்னுமே இதை நம்புகிறாங்க. அதாவது டெராஃப் இந்த மாதிரி ரிசெஷன் வேலைகள் போகின்றது, இன்னுமே வீடுகள் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் விற்கப்படுகின்றது. இந்த மாதிரி போர்டுகளை பார்த்துட்டு ஒரு வீட்டோட பெறுமதி $1 million. இந்த $1 million தான் இந்த வீடு விற்கும், அந்த ப்ரைஸுக்கு தான் அவர் விற்க போகின்றார். இது எதுக்கு இப்போ இருக்கிற பயர்ஸ் மார்க்கெட்டில் போய் $799 என்று லிஸ்ட் பண்ணிவிட்டு இதை $1 million தான் விற்க போகிறாங்க? எல்லாருக்குமே தெரியும். விற்றுட்டு போர்டை கொண்டு போய் மாற்றுறாங்க. ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் $200,000 ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ். இதை வந்து இது மிஸ்யூஸ் இல்லையா? ஒரு சில மக்கள் வந்து இதை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த வீடு வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் விற்கப்பட்டுள்ளது என்று நம்புகிறாங்க. இது ஸ்கார்பரோவில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. போன மாதம் இவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு $900,000 மட்டும் ப்ரீ அப்ரூவல் இருக்குது. இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ், கொஞ்சம் கேஷ் வச்சுருக்குறாங்க டவுன் பேமெண்ட்டுக்கு. சரி, இவங்களோட ஸ்ட்ரீட்லேயே $899க்கு ஒரு லிஸ்ட் வீடு ஒன்று வந்திருக்கு. இவங்க கூகுள் பண்ணி 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ரியல்டரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த வீட்டை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கேட்டிருக்கிறாங்க $899க்கு இந்த வீட்டை தருவாங்களான்ட்டு. அந்த ரியல்டர் என்ன சொன்னால், இது வந்து பயர்ஸ் மார்க்கெட், நாங்கள் $899க்கு ஆஃபராக அடிப்போம், யாருமே எடுக்காட்டி உங்களுக்கு இந்த வீடு வரும்னு சொல்லி இவங்களை கையெழுத்து வச்சு இந்த ஆஃபரை அடிச்சிட்டாங்க. இப்போ ஆஃபர் அடித்து ஆல்மோஸ்ட் 2 கிழமை ஆகியுமே எந்த ஒரு பதிலுமே வரவில்லை. யாரோ ஒரு விசிட்டர்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் ஒரு ஆஃபர் அடிச்சிருக்கிறோம், இன்னுமே எந்த ஒரு பதிலும் இல்லை, யாருமே ஆஃபர் பண்ணாட்டி எங்களுக்கு அந்த வீடு வரும், ஏன்னா நாங்கள் தான் ஆஃபர் பண்ணியிருக்கிறோம்னு இவங்க நம்பி இருக்கிறாங்க. வந்தவர் பார்த்துட்டு சொன்னார், இது வந்து $1.1 million மேலே போகும், இதை வந்து உங்களுக்கு $899க்கெல்லாம் தர மாட்டாங்கன்னு சொல்ல அவங்க ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு.
இவர் என்ன செஞ்சார், அந்த போர்டை பார்த்துட்டு லிஸ்டிங் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறார், என்ன மாதிரி இந்த வீடு வித்துட்டாங்களா, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. அந்த லிஸ்டிங் ஏஜென்ட் சொல்லியிருக்கிறாங்க இவர் 1.1க்கு மேலே எதிர்பார்க்குறாங்க என்று. வீட்டை வந்து இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களோட ரியல்டருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அவங்க 1.1க்கு மேலே எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி 899க்கு ஆஃபர் அடிப்பீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், யாருமே அந்த வீட்டை வாங்காட்டி உங்களுக்கு அந்த வீடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. இவங்க டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க, இந்த ரியல்டரோட வேலை செய்ய முடியாது, கண்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த ரியல்டர் சொல்லியிருக்கிறார், 6 மாதத்துக்கு நீங்கள் என்னோட தான் வேலை செய்யணும், நீங்கள் கண்ட்ராக்டில் கையெழுத்து வச்சிட்டீங்கண்டு. 2 நாள் கழித்து அவங்க திரும்பி ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு வருடத்துக்கு இனி வீடு வாங்குகிற ஐடியாவே இல்லை, அதனால் நீங்கள் இந்த கண்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வருடத்துக்கு வீடு வாங்காட்டி பரவாயில்லை, இது ஆட்டோமேட்டிக்காகவே 6 மாதத்துக்கு பிறகு கேன்சல் ஆகிடும், இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம்ண்டு. இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 899க்கு இந்த கப்பலை வந்து ஒரு பேப்பரில், அதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வச்சு ஒரு ஆஃபரை அடித்து இவர் வந்து இந்த பயரை இவர் லாக் பண்ணியிருக்கிறார். 6 மாதத்துக்கு இவரை விட்டு இவங்க போகாத மாதிரி. இது ஒரு மிஸ்யூஸ் மாதிரி உங்களுக்கு தெரியவில்லையா? கிச்சனரில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு லோயர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க, அதிக விலை கொடுத்து ஒரு பயர்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த வீட்டை வாங்கி இருக்கிறீங்க, இந்த வீட்டை யார் உங்களுக்கு வாங்கி தந்ததுண்டு. இவங்க ஒரு ரியல்டரை பிடிச்சி வந்து இவங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு, 950க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை 900க்கு வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த ரியல்டர் வந்து லிஸ்டிங் ஏஜென்ட்டை கேட்டிருக்கார், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் 970 வந்தால் கொடுப்போம்ண்டு. அப்போ இவங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, $1.1 மில்லியன் ப்ரீ அப்ரூவல் இருக்குது. சரி 970 வீட்டை விற்பாங்கன்னு சொல்லி இவங்களும் ஓகேன்னு சொல்லி 970க்கு ஓகே பண்ணி இவங்க ஆஃபரை அடிச்சிட்டாங்க. அடித்து போட்டு இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நாங்கள் கூட கொடுத்து வாங்கிட்டோமான்ட்டு. அதுக்கு ரியல்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் 1% கேஷ்பேக் தரேன், அதாவது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $10,000 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் தரேன், ஒரு 960க்கு வாங்கின மாதிரி உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லி இப்போ வீடு க்ளோசிங்குக்கு வருது. வந்தோன்னா லோயர் பார்த்துட்டு சொன்னால், இந்த மாதிரி வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் 970 கொடுத்தீங்க, 900 890க்கு எல்லாமே இந்த மாதிரி வீடுகளை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். யார் ரியல்டர்ன்ட்டு செக் பண்ணி பார்த்தா லிஸ்டிங் ஏஜென்ட்டும் பயர்ட ரியல்டரும் ஒரே புரோக்கரேஜுக்கு கீழே ஒன்றா வேலை செய்கிறாங்க, ஒரே கம்பெனி. இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பயரை இவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த 2 ஏஜென்ட்டுக்குமே நடுவில் ஒரு பெரிய டீல் இருக்குது, ஆனால் லோயர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்கே முழுக்க ரியல்டர்ஸே குறை சொல்ல முடியாது, இங்கே சிஸ்டத்தை தான் மாற்ற வேணும், இங்கே சிஸ்டம் தான் பிழை, இந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. வீடு என்ன விலைக்கு விற்குது, என்ன விலைக்கு வாங்குறாங்க, இது வந்து வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு வீட்டோட விலை வந்து 1 மில்லியன் தான் இவர் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் $1 மில்லியன் லிஸ்ட் பண்ணுங்க. 799 899 நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் சாதாரண பொது மக்கள் தான் இந்த விலையில வந்து சிக்குவாங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம். ஒரு வீட்டோட விலையை நீங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேணும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஒரு சில ஓப்பன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போனோடனே உடனே வந்து உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களை ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஏஐ எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷேர் பண்ணுற பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் 1 நாள் 2 நாள் டிலே பண்ணி வைங்க, ஒன்றுமே இங்கே அவசரம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கூட எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ண வேண்டாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.